பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்கள் பாருங்கள். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12, 13, 11, 12 வசனங்கள். இது புதிய ஏற்பாட்டில் 274வது பக்கம். அதில் பிலிப்பியர் 4, 11, 12 பாருங்கள். என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும், பட்டினியாயிருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டேன். பவுல் ஒரு அனுபவம் சொல்கிறார். மனரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன், நான் போதிக்கப்பட்டேன். எங்கே அவர் கற்றுக்கொண்டார்? யார் அவருக்கு போதனை செய்தது? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அவர் ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டார். அதைத்தான் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். என்ன காரியத்தை பவுல் இயேசுவிலே கற்றுக்கொண்டார்? ஆண்டவர் அவருக்கு போதித்தாராம். என்ன போதித்திருக்கிறார்? எல்லா நிலைமையிலும் மனரம்மியமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். மனரம்மியம், அதை இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டாராம். இயேசு அவருக்கு போதித்தார். மகனே, வாழ்ந்திருக்கும் தெரியணும், தாழ்ந்திருக்கும் தெரியணும், பரிபூரணம் அடைந்து மகிழ்ந்திருக்கும் தெரியணும், குறைவுபடவும் தெரிந்திருக்கணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. பள்ளமேடுகள் வரும். ஆனால் எல்லா நிலைமையிலும் மனரம்மியமாக இருக்க நீ பழகி கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதாவது எந்த நிலைமையாக இருந்தாலும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பது. சிலரை பார்த்தீங்களா, என்ன நடந்தாலும் சிரித்த முகமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்களுக்கு இதெல்லாம் பாதிக்காதா? எப்பவுமே சந்தோஷமாக இருக்கீங்களேன்னா, எல்லா நிலைமையிலும் மனரம்மியமாக இருக்க இயேசு கற்றுக் கொடுத்துருக்கிறார், அதனால நான் மனரம்மியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? ஒரு சிலரை நான் பார்த்துருக்கிறேன். அவங்களுக்கு நம்ம எதிர்பார்த்தபடி ஒன்று நடக்கலை, நம்ம விரும்பின மாதிரி ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வரும். தெரியுமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம நினச்ச மாதிரி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒன்று இல்லைன்னா நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வரும். கோபம், எரிச்சல், சிலர் மேலே வருத்தம், அது மாதிரிலாம் வரும். ஒருவேளை கோபப்பட முடியாட்டாலும் வருத்தமாவது வந்துடும். ஒரு பாதிப்பு நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும். ஆனால் என்ன நடந்தாலும் உள்ளத்தில் ஒரு பாதிப்பு இல்லாமல் சந்தோஷமாக மனரம்மியமாக இருப்பார். என்ன நடந்தாலும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்க, எல்லா நிலைமையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க அப்படின்னு சிலரை கேட்குற மாதிரி நடந்து கொள்வாங்க. அவங்க சோகத்தை காட்ட மாட்டாங்க, வெறுப்பை காட்ட மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளதான் மனரம்மியம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? யோசித்து பாருங்கள். இப்போ ப்ராக்டிக்கலாக ஒன்று யோசிங்களேன். நம்ம குடும்பத்தில் ஒரு யோசிங்க. உதாரணத்திற்கு ஒன்று யோசிங்க. நீங்கள் கணவர் ஆண்கள், நீங்கள் இன்றைக்கி நல்ல மீன் குழம்பு வச்சு ருசியாக சாப்பிடணும்னு சொல்லி வீட்டில் காசு கொடுத்து மீன் வாங்கி குழம்பு வச்சு பொரிச்சு வைங்க, நான் சாப்பிட வரேன்னு சொல்லி வேலைக்கு போயிட்டு நீங்கள் மத்தியானம் போல் நல்ல பசியோடு வீட்டுக்கு வர்றீங்க. என்ன சொல்லிட்டு போனீங்க? காசுலாம் கொடுத்து மீன் வாங்கி நல்ல குழம்பு வச்சு ருசியாக வைக்கணும், எப்படி அந்த மீனை குழம்பில் வச்சு அப்புறம் பொரிச்செல்லாம் வைக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? வீட்டுக்கு வரும்போது இன்றைக்கி நல்ல ருசியாக மீன் குழம்பு இருக்கும், சாப்பிடலான்னு வர்றீங்க. ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு வரும்போது, வீட்டுக்கு வந்தால் மனைவி சொல்லுவாங்க, வேற ஒரு குழம்பு இருக்குது, பருப்பு குழம்பு இருக்குது, ரசம் இருக்குது, காய்கறி இருக்குது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? மனைவி சொல்கிறாங்க, மீன் கிடைக்கலைங்க, போனாங்க, ஆள் அனுப்பி விட்டு பார்த்தேன், மீனெல்லாம் விற்று போச்சு, மீன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அதனால் இன்றைக்கி பருப்பு குழம்பு வச்சுட்டேன், சாம்பார் வச்சுட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? டக்குன்னு உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? உங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு விருப்பம் இருந்தது, அதை எதிர்பார்த்து வந்தால் அந்த மாதிரி இங்கே இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே. உடனே என்ன வரும்? கோபம் வரும். உனக்கு புத்தி இருக்குதா? அங்கே இல்லைன்னு அங்கே அனுப்பியிருக்கலாம்ல, இங்கே அனுப்பி வாங்கியிருக்கலாம்ல. ஒரு கோபத்தினுடைய வெளிப்பாடு வரும். பார்த்துறீங்களா? கோபம் வரும். அப்புறம் சிலருக்கு ஒரு எரிச்சல் வரும். அப்படியே எரிச்சல் உள்ளத்தில் புறப்படும். சிலர் வெளியே காட்ட முடியாட்டால் உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு வந்துடும். நான் இந்த மாதிரி எதிர்பார்த்து வந்தால் இப்படிலாம் இருக்குது. வெளியே கோபத்தை காமிக்க முடியாட்டால் உள்ளுக்குள்ள ஒரு சோர்வு வந்துடும், மன வருத்தம் வந்துடும். நான் என்ன மாதிரி எதிர்பார்த்து வந்த கடைசியில் இதானா? அப்போது அந்த சந்தோஷம் பாதிக்கப்படுது இல்லை? உங்களுடைய மன மகிழ்ச்சி பாதிக்கப்படுது, சந்தோஷம் பாதிக்கப்படுது, ஒரு வருத்தம் உண்டாகுது, சம்மந்தப்பட்டவங்க மேலே ஒரு கசப்பு உண்டாகுது, எரிச்சல் உண்டாகுது, கோபமான வார்த்தை வெளிப்படுது. அங்கே சமாதானமே பாதிக்கப்படுகிறது. அதுவே நீ மீன் கிடைக்கலைங்க, பருப்பு குழம்பு தான் வச்சு, அப்படியா, பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு சாம்பாராக தந்திருக்கிறார்ல, எத்தனை பேருக்கு அது இல்லை, இன்னொரு நாள் வச்சுக்கலாம், அதுக்கு என்ன, நாளைக்கு மீன் கிடைச்சா வச்சுக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரன்னு மன மகிழ்ச்சியாக சொன்னீங்கன்னா நீங்கள் எல்லா நிலைமையிலும் மனரம்மியமாக இருக்கிறவர் என்று அர்த்தம். இதை தான் இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும்.
ஆனால் நம்ம குடும்பத்தில் நிறைய பிரச்சனைக்கு காரணமே இதுதான். நான் எதிர்பார்த்தபடி இல்லை, நான் விரும்பினபடி இல்லை. அதனால் வீட்டில் வந்தோடனே கோபம், எரிச்சல். சில மனைவிமாருக்கு கோபம், சில கணவருக்கு கோபம், சில பிள்ளைகளுக்கு கோபம். என்ன சாப்பாடு வச்சுருக்கேன் தூக்கி எறிவாங்க. சில பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா? அவங்க விரும்பின மாதிரி வைக்கலையா? அப்போது சில காரியம் நாம் விரும்பின மாதிரி எதிர்பார்த்தபடி காரியம் நடக்கலை, செய்யப்படலைன்னொடனே நம்முடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வருகிறாரு. இயேசுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். அவருக்கு எத்தனையோ பாடுகள், எத்தனையோ அவர் வருத்தப்படுத்துகிற காரியம், எத்தனையோ காரியம் நடந்தது அவருடைய வாழ்க்கையில். ஆனால் அவர் யார் மேலும் கோபப்பட, எரிச்சல் பட இல்லாதபடி சீஷர்களை கடிந்து கொண்டார். கடிந்து கொண்டு புத்தி சொன்னார் தப்பு செய்கிற போது. மற்றபடி அவங்க மேலே கசப்பு வைத்து கொள்ளலை, வெறுப்பு வைத்து கொள்ளலை. அவர் மேலே ஆண்டவர் வருத்தம் தெரிவிக்கலை. அவர் மன ரம்மியமாக இருக்கிறார் எல்லா நிலைமையிலும். பரவாயில்ல, ஓகே. அந்த மாதிரி பவுல் அதை இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் சொல்கிறார், வாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கோம் எனக்கு தெரியும், எல்லா நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று ஒரு மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். நாங்கள் ஊழியத்துக்கு போகிற இடத்துல சில இடத்துக்கு போனீங்கன்னா தங்க வைக்கிற இடம் பார்த்து நல்ல வசதியாக இருக்கும். அங்கே போய் தங்கும்போது நல்ல கம்ஃபர்ட்டான ரூம் இருக்கும், ஏசி இருக்கும், அங்கே ஹீட்டர் எல்லாம் இருக்கும். அப்போ வசதியாக இருக்கும், பிரச்சனை இருக்காது. அதையே 2 நாள் கழித்து இன்னொரு கூட எடுத்து கூப்பிட்டு போவாங்களா? அங்கே போனால் ஹீட்டர் இருக்காது, தண்ணி கூலாக வரும், குளிக்கிறது கஷ்டம். ஏசி இருக்காது, ஃபேனு டக்கு டக்குன்னு ஓடும். அப்போ அந்த மாதிரி சத்தங்கள்லாம் வரும். இந்த ஊரில் இதான் பிரதர் கிடச்சிருக்கு, இந்த ஹோட்டல் தான் இருக்குது, இதான் பெஸ்ட்டு அப்படி பார்த்தாங்கன்னா அப்படி தான் இருக்கும். இடம் பார்த்தாலும் நீட்டாக இருக்காது. அங்கே ஒரு 2 நாள் நம்ம தங்கணும். அங்கே நல்ல வசதியாக இருந்துச்சு, என்ன மாதிரி வசதி, இங்கே என்ன இப்படி இருக்குன்னு முகம் சுழிச்சா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் சரியில்லைன்னு அர்த்தம். பரவாயில்ல, ஓகே, எனக்கு வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், ஏசியில் இருக்கும் தெரியும், ஏசி இல்லாமல் இருக்க தெரியும், ஃபேன்லேயே என்னால் தூங்க முடியும், பரவாயில்ல, ஓகே. எல்லா நிலைமையிலும் மனரம்யமாக இருப்பார். யோசித்து பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம். வீட்டுக்குள்ளே, உங்கள் வீட்டில், வேலை செய்கிற இடத்துல டக்கு டக்குன்னு கோபம் வருது, எரிச்சல் வருது, நம்ம எதிர்பார்த்தபடி இல்லைன்னு சொன்ன உடனே. அப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பவுல் கற்றுக்கொள்கிறார், எல்லா நிலைமையிலும் மனரம்மியம். இதுதான் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. பரவாயில்ல, அதனால தான் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்கள்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒன்று கிடைத்தாலும் ஸ்தோத்திரம், கிடைக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவது. இப்போ நம்ம எதிர்பார்ப்பு, உண்மையில் நான் அதை சொல்லும்போது ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு சமயம் இஸ்ரேல் தேசத்துக்கு நாங்கள் டூர் போயிருந்தோமா. ஒரு வாரம் நம்ம ஊர் மாதிரி சாம்பார் ரசம்லாம் கிடைக்காது, ஆனால் ரைஸ் எல்லாம் கிடைக்கும். மற்ற மட்டன் குழம்பு, சிக்கன் அதெல்லாம் கலந்து சாப்பிட முடியும் நம்ம. ஆனால் ஒரு 4-5 நாள் கழித்த உடனே நமக்கு ஒரு எண்ணம் வரும், நம்ம ஊர் சாப்பாடு அப்படின்னு சொல்லி. அதில் முக்கியமாக ரசம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அது மாதிரி தான் ஒரு மாதிரி 5 நாள் 6 நாள் ஆயிட்டு. இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஒரு ஹோட்டல் இருக்கான்னு பார்த்தாங்க, இல்லை. ரசம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சும்மா பேசணுமா. அந்த டூர் ஆர்கனைஸ் பண்ண பிறகு சொன்னார், எங்கள் வீடுங்க இருக்குது, உங்களுக்கு நான் ரசம் வச்சு தரேன், எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கன்னு கூப்பிட்டார். அப்போ எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். நாங்கள் 4-5 பேர், சரி நாங்கள் வரோம், ரசம் சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி. அவர் ஒரு மலையாள சகோதரர், கேரளா. நான் செஞ்சு தரேன் உங்களுக்கு ரசம், எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தார். நான் எங்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஏன்னா 5 நாளாக ஒரு மாதிரி காஞ்சி போயிருக்கிறோமா, நம்ம ஊர் சாப்பாடு இல்லைல்ல, அதனால் ரச சாப்பாடு கிடைக்க போகுதுன்னு சொல்லி நாங்கள் போயிருந்தோம். பசியோட ஒரு எதிர்பார்ப்போட உட்காந்த சூடாக ரைஸ் எல்லாம் அந்த குக்கரில் செஞ்சு வச்சுட்டாங்க. ரசம் வருது, சூடாக வச்ச உடனே பார்த்த உடனே எதிர்பார்ப்பு, பசியோடு இருக்கிறோம், சாப்பிட ரசத்தை ஊற்றி சாப்பிட்டா ரசன்றிருக்கு ஒரு அடையாளமே தெரியல, வெறும் சுடு தண்ணி மாதிரி இருக்குது. ரசன்றிருக்கு ஒரு அடையாளமே, அவங்களுக்கு அது பழக்கம் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஆசை, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுன்ட்டு யார்கிட்டே கேட்டு என்னென்னோ போட்டு செஞ்சுருக்காங்க. ரசம்ன்றிருக்கு ஒரு சின்ன ஒரு அடையாளம் கூட அதில் தெரியல, வெறும் சுடு தண்ணியை ஊற்றி சாப்பிட்ட மாதிரி இருக்குது. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவங்க நல்ல எக்ஸைட்மெண்ட்டை ஏற்றி விட்டுட்டாங்க, வாங்க நான் செஞ்சு தரேன் சூடாக எங்கள் வீட்டில் அப்படின்னு சொன்ன உடனே எதிர்பார்ப்போட பசியோடு போனால் எப்படி இருக்கும். ஐயோ, நாங்கள் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்க்குறோம், வெளியவும் சொல்ல முடியாது, எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அப்போ என்னையா ரசம் வச்சுருக்கீங்க, ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பாவம் உடஞ்சி போயிடுவாங்க. நம்ம மேலே அன்புனால ஏதாவது ஒன்று அவங்களுக்கு ரசமாக செஞ்சு கொடுக்கணும்னு அவங்க பிரயாசப்பட்டிருக்காங்கல்ல, அது எவ்வளோ முக்கியமான விஷயம் இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சுருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு செய்ய தெரியல. ஆனால் நமக்கு ஒரு ஏமாற்றம். நான் அதை நினச்சி பார்த்தேன், உண்மையில் எனக்கு ரொம்ப சோர்வு வந்துட்டு. அதை என்னடா நம்ம இதெல்லாம் சொல்லாமல் இருந்திருந்தால் கூட தெரியாது, ஒரு ஆசையை நமக்குள்ளே உண்டாக்கி இப்படி ஆகிப்போச்சேன்னு சொன்ன உடனே அப்போ என்ன செய்கிறது. அப்போ இந்த வசனம் தான் ஞாபகம் தோன்றுது, எல்லா நிலைமையிலும் மனரம்யமாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளணும்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இதுக்காக ஸ்தோத்திரம். அந்த சகோதரங்க மேலே இவ்வளவு அன்பு வச்சு ஏதாவது நமக்கு பிரியமாக செஞ்சு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணாங்களே, அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படி இருக்கு? நாங்கள் நல்லா இருக்குது பிரதர் ரசம், ரொம்ப சந்தோஷம், நீங்கள் இவ்வளோ பிரயாசப்பட்டுங்க, தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒரு மகிழ்ச்சியோடு தான் அந்த வீட்டை விட்டு நாங்கள் வெளியே வந்தோம். அப்போது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பது, நீங்கள் விரும்பின மாதிரி இல்லாட்டா கூட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். சில சமயம் நம்ம விரும்பினது கிடைக்கும், சில சமயத்தை விரும்பினது கிடைக்காமல் போய்விடும். சில சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கிறபடி இருக்கும், நம்ம எதிர்பார்ப்பின்படி சில சமயம் இருக்காது. உங்கள் வீட்டுக்குள்ளே கூட அது நடக்கும். சாப்பாடு காரியத்தில், வீட்டை ஒழுங்கு பண்ணுகிற காரியத்தில், பிள்ளைகள் காரியத்தில் சில காரியம் அப்படி இருக்கும். நான் இப்படி நினைக்கிறேன், நீங்கள் அப்படி, சிலர் பல்ல கடிச்சிட்டு பேசுவாங்க தெரியுமா, அவ்வளோதான், வீட்டில் எல்லாம் பயந்துருவாங்க. ஏன்னா அவர் விரும்பின மாதிரி இல்லையா. அதனால் இல்லை, நம்ம எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாக இருக்க நம்ம இயேசுவனிடத்தில் கற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே அந்த சுபாவத்தை எனக்கு தாரும், நான் ஒரு ஏமாற்றப்பட்டுட்டேன் அப்படின்னு ஒரு சோர்வோ எரிச்சலோ கோபமோ வராதபடிக்கு ஒரு மனரம்யமாக இருக்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும், உம்மை போல ஒரு மன ரம்யத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்பொழுது நம்ம உள்ளத்துக்குள்ளே எப்போவுமே அந்த சந்தோஷம் நிலைத்திருப்பதை பார்க்க முடியும், அந்த மன ரம்மியம். இயேசுடைய வாழ்க்கையை நல்லா கவனித்து பாருங்கள். அவருடைய வாழ்க்கையில் 3.5 ஆண்டு கால ஊழியம். அவருடைய ஊழிய பாதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆரம்ப ஊழியத்தில் எல்லாராலும் இயேசு புகழப்பட்டார். எல்லா இடத்திலும் இயேசுவுக்கு வரவேற்பு, எல்லா இடத்திலும் இயேசுவுக்கு வரவேற்பு. என்ன அற்புதம் செய்கிறார், அடையாளம் செய்கிறார்னு. 2வது வருஷம் வரும்போது எதிர்ப்பு ஆரம்பித்தது. எதிர்ப்பு கொஞ்சமாக ஆரம்பித்து அப்படியே பெருக வேற பாருங்க, பரிசேயர் எதிர்க்க ஆரம்பித்தாங்க, குற்றம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. அவர் என்ன செய்தாலும் குற்றம், பேசுனா குற்றம், அற்புதம் செய்தால் குற்றம், அவர் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் குற்றம், அந்த மாதிரி. அப்போ அந்த எல்லாம் சொல்லும்போதும் அவருடைய உள்ளத்தில் எப்படி இருந்திருக்கும். அவருடைய உறவினர்கள் இயேசு மதிமயங்கிறார், அவர் மென்டல் ஆகிட்டாருங்க. அவரை பிடிச்சிட்டு போகிறக்கு வந்திருக்காரு, கெட்டி இழுத்துட்டு போன வீட்டுக்கு. பைபிள் இருக்குது, அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று அவரை பிடித்து கொள்ள வந்தார்கள் அப்படின்னு பார்க்க முடியும் மார்க்கில் வாசிக்கும் போது. அப்போ இயேசுக்கு எப்படி இருக்கும், என்னடா அதை நான் இவ்வளோ மக்களுக்கு நன்மை செய்கிறேன், இதானே செய்கிறேன், இவங்க என்னடா இப்படி சொல்கிறாங்களே. ஆனால் அதுக்கு மத்தியில் மனரம்யமாக இருக்கிறார். ஓகே, சொல்லிட்டு போட்டோம். பிசாசை துரத்தி மக்கள் விடுதலை அடைஞ்சால் ஒரு மத தலைவன் சொல்கிறான், அவர் பிசாசுகளின் தலைவனால் பிசாசை துரத்துறாரு, அவர் பிசாசு, இயேசுவையே பிசாசுன்றான். அப்போது இயேசு அதையெல்லாம் கேட்டுட்டு அவர் சோர்ந்து போயிடல, முடங்கி போயிடல, அவருடைய உள்ளம் காயப்பட்டுட்டுன்னு உட்கார்ந்துருக்கலை, அதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கோம். எல்லாருமே நம்மளை புரிந்து கொள்வாங்கன்னு நினைக்க முடியாது, ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்க முடியாது. நம்முடைய காரியத்தை குற்றம் சொல்கிறவங்க இருப்பாங்க, எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, பரிகாசம் பண்ணுறவங்க இருப்பாங்க, தவறாக புரிந்து கொள்கிறவங்க இருப்பாங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம வாழ்கிற குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க, வேலை செய்கிற இடத்துல, ஊழியம் செய்கிற இடத்துல, எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் நம்முடைய லைஃப்லேயும் வரும். நம்ம அதெல்லாம் சந்திக்க வேண்டியது வரும். இயேசு சந்திச்சார்ல. அப்போ இதெல்லாம் சந்திக்கும்போது இன்னும் ரொம்ப கொடுமையான காரியம், 12 பேரை தான் கூட இருக்க இயேசு தெரிந்து கொண்டார். பிள்ளைகளேன்னு சொல்கிறார், அவங்கள பிள்ளைகளே அப்படின்னு சொல்கிறார். அவங்களுக்கு எல்லாமே அவர் தான், இயேசு தான். அவங்களுக்கு உணவு உடை கொடுத்து பராமரித்து எல்லாமே தன் கூடவே வச்சுருக்கிறார். அவர் கூடவே இருக்கிறாங்க, இயேசுவோடு கூட. அவங்களே அவரை புரிந்து கொள்ளாமல் சண்டை போடுறாங்க, யார் பெரியவன்னு சொல்லி போட்டி போடுறாங்க. அவர் சிலுவையில் சாக போகிறேன்னு சொல்கிறார், இவங்க யார் பெரியன்னு சண்டை போடுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அப்படி மனதில் 3.5 வருஷம் என் கூட இருக்கிறாங்க, என் பிள்ளைகளாக நான் வச்சுருக்கிறேன், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், செய்கிறேன், என்னை புரிந்து கொள்ளலையே, நான் ஒன்று சொன்னால் அவங்க வேறு ஒன்று நினைக்கிறாங்க, எப்படி இருந்திருக்கும்ல. நீங்கள் சொல்கிறீங்களே, என் பிள்ளைகள் என்னை புரிந்து கொள்ள மாட்டேங்குது, என் கணவர் என்னை புரிஞ்சு கொள்ளலை, என் மனைவி என்னை புரிந்து கொள்ளலை, என் வேலை எப்படி, நான் என்ன கஷ்டப்பட என் மனைவிக்கு புரிந்து கொள்ளுறதுலே வர மாட்டேங்குது, அது உங்களுடைய உள்ளத்தை பாதிக்குதில்லை, உங்களுடைய பிள்ளைகள் செய்வது உங்களை பாதிக்குதில்லை. அப்போ உங்கள் சபையில் கடினமாக வேலை செய்கிறீங்க, ஊழியம் செய்கிறீங்க, மற்றவங்களுக்கு ஒத்து பேசுகிற கமெண்ட்ஸ், அவங்க குறை சொல்வது, பரிகாசமானதை கேட்கும்போது உடைய மனதில் ஒரு வலி உண்டாகுதில்லை, பாதிப்பு. இயேசு இதெல்லாம் சந்தித்த போது அவர் பாதிக்கப்படவே இல்லை. அது சொன்னால் சொல்லட்டும், பேசுனா பேசிட்டு, பிசாசுன்னா பிசாசுன்னு சொல்லிட்டு போட்டோம், மென்டல்னா மென்டல்னு சொல்லிட்டு போட்டோம். அதனால் நான் ஒன்றும் பைத்தியமாக போகிறதில்லை, அதனால் நான் ஒன்றும் பிசாசு பிடித்தவன் ஆக போகிறதில்லை. அவங்க வேணால் சொல்லிட்டு போகட்டும். ஆண்டவருக்குள்ளே, கர்த்தருக்குள்ளே, பிதாவோடு எப்பவும் ஒரு மகிழ்ச்சியில் இருக்கிறார். அதனால தான் அவர் எப்பவும் தனித்து பிதாவோடு பேசுகிறார். ஆண்டவரோடு உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பு தான் உங்களை எப்போவுமே மனரம்யமாய் வைத்திருக்க உதவி செய்யும். நம்ம மனிதர்கள்
ஒரு காரியம் வந்த உடனே, தாக்கின உடனே பாதிப்பு நமக்கு வரும், கட்டாயம் வரும். என்றால் நம்ம மனிதர்கள். இயேசுவும் அப்படி பாதிக்கப்பட்ட போது நம்மை போல் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், எல்லா விதத்திலும் நெருக்கம் வந்தது. ஆனால் பிதா கூட அவர் போய் பேசி உறவில் அவர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவர் எப்பொழுதும் மனரமியமாக இருக்கிற ஒரு இருதயத்தை பெற்றவராக இருந்தார். இதுதான் சீக்ரெட். ஒரு சம்பவம் நடக்கும்போது, ஒரு செய்தி கேள்விப்படும் போது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வரும். நீங்கள் உடனே ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி, இயேசுவே இந்த காரியம் இது என்னை பாதிக்குது, இது என் உள்ளத்தில் வேதனை கொடுக்குது, என்னை ஹெல்ப் பண்ணுங்க நீ ஜெபிச்ச உடனே அடுத்த நிமிஷம் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் வரும் பாருங்க. அதுதான் அவருடைய பிரசன்னம் கொடுக்குற மாற்றம். அதனால தான் எப்பவுமே ஆண்டவருடைய கனெக்ஷனில் எப்பவுமே இருந்து, எப்பவுமே ஜெபத்தோடு இருந்தீங்கன்னா இந்த பாதிப்புகள் உங்களை மேற்கொள்ளாது. அந்த பாதிப்பு வந்தாலும் நீங்கள் அதை ஜெயித்து மேற்கொள்ளுவீங்க. இதுதான் நம்ம இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், மனரம்யமாக இருப்பது. அப்படியே இருதயத்தில் கை வைங்க, ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்மை போல நான் எப்பொழுதும் மனரம்யமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். பவுல் உம்மிடத்தில் கற்றுக்கொண்டு எப்பொழுதும் மனரம்யமாக இருந்தாரே, வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும் சொல்லுகிறார். எனக்கு அந்த அனுபவத்தை தாரும், எனக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். உம்மை போல ஆண்டவரே எனக்கு மனரம்யமாக இருக்க கிருபை தாரும். ஜெபிங்க ஜெபிங்க. வாலிப தம்பி ஜெபம் பண்ணுங்க. வாலிப மகளே, எதுக்கு எடுத்தாலும் கோபப்படுறீங்கள, எரிச்சல் படுறீங்கள, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, மனரம்யமாக இருக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, இனி கோபம், எரிச்சல் இது என் உள்ளத்தில் வரக்கூடாது. இந்த வருத்தம், வேதனை, மன அழுத்தம் வரக்கூடாது. நான் எப்பவும் மனரம்யமாக இருக்கிற இருதயத்தை எனக்கு தாரும். எல்லா சூழ்நிலையும் சரியாய் புரிந்து கொண்டு மனரம்யமாக இருக்க எனக்கு உதவி செய்யும். ஆவியானவர் இயேசுவை போல என்னை மாற்றுவீராக, இயேசுவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன். அடுத்து 13வது இயேசுவிடத்திலே காணக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்றால், இயேசுவை போல நிதானம். நிதானம் நிதானமா அப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னா, வேறு புஸ்தகத்தில் லூக்கா 20ஆம் அதிகாரம் எடுங்க. பரிசுத்த லூக்கா எழுதணும். பைபிளை நல்லா வாசிக்கணும், வசனம் அதான் நம்ம உள்ளத்தில் பதியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் எடுத்திங்கன்னா 20வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும்போது ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி, இயேசுவை ஒப்பு கொடுக்கும்படி, இயேசுவனுடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை இயேசுவனிடத்தில் அனுப்பினார்கள். இங்கே பார்த்தீங்களா, மத தலைவர்கள் இவங்க என்ன செய்கிறாங்க, இயேசுவனிடத்தில் எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சு அவரை முடக்கிறணும், அரசாங்கத்தில் மாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சமயம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்திற்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படிக்கு, அவர் சிபிஐயில் மாட்டி விட்டுறலாம், அவர் இன்கம் டேக்ஸில் மாட்டி விட்டுறலாம், அவங்கள இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸில் மாட்டி விட்டுறலாம். இப்போவும் நடக்குதில்ல, அந்த காலத்தில் நடந்திருக்கு. புதுசெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ வர்றாங்க, ஐடியிலேருந்து வர்றாங்க, அதுலேருந்து வர்றாங்க. நீங்கள் நிலத்தை எடுத்துருக்கீங்களா, ஜவமலையில் இடத்த நீங்கள் புறம்போக்கு இடத்த எடுத்துறீங்களா, கவர்மெண்ட் இடத்த இங்கே எடுத்துறீங்களா, வந்து சோதிச்செல்லாம் பார்த்தாங்க. ஏன்னா அதை தூண்டி விடுறதுக்குன்னே சிலர் இருக்காங்களா, அது ஒரு ஊழியமாக செய்கிறாங்க சிலர். இங்கே பைபிளில் சொல்லப்பட்ட மாதிரி தான் எல்லாம் வந்து பார்த்துட்டு, ஒரு அடி நிலம் கூட கவர்மெண்ட் இடம் எங்கிட்ட கிடையாது. எங்கள் இயேசு கிறிஸ்து, நாங்கள் ஆராதிக்கிற இயேசு புறம்போக்குன்னு ஆண்டவர் அல்ல. புறம்போக்கெல்லாம் எடுக்க அவர் சொல்ல மாட்டார். பட்டா நிலம் காசு கொடுத்து வாங்கி பட்டா நிலத்தில் சர்ச்சு கேட்டது தான். அதனால் கிறிஸ்தவங்க இந்த தப்பை செய்யக்கூடாது. அரசாங்க இடத்தை எடுக்கிறது செய்கிறதில்ல. ஒரு அடி நிலம் கூட அடுத்த இடத்த நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நாங்கள் அதில் கவனமாக இருக்கிறோம். எங்கள் பத்திரம் உண்டு, அதில் உள்ளபடி இருக்கிறோம், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அதில் குற்றம் கண்டுபிடிச்சி அவங்கள மாட்டி விடணும், இன்கம் டேக்ஸில் மாட்டி விடணும், அப்புறம் வந்து எதுலையாவது அந்த கவர்மெண்ட் இதில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு கடிதம் எழுதுறது, மொட்டை கடிதாசு எழுதுறது, கலெக்டருக்கு எழுதுறது, இதெல்லாம் 40 வருஷமாக நாங்கள் பார்த்துக்கிட்டே வருகிறோம். அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவிட்ட சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் கவர்மெண்ட்டில் மாட்டி விடுவதற்கு இயேசுவை எப்படியாவது குற்றம் கண்டு பேச்சில் அவரை பேச வச்சு மாட்டணும். அதுக்கு தானே இப்போ பேசுகிறேன். நிறைய பேர் யூடியூப்பில் பேசுகிறேன் தெரியுமா, யூடியூபர் அவங்க பேர். ரொம்ப உட்காந்து ரொம்ப அவன் தான் பெரிய ஞானவான் மாதிரியும் பரிசுத்தவான் மாதிரி உட்காந்து பேசுவான் பார்த்துருக்கீங்களா. என்னை பற்றி நம்மளை பற்றி ஃபோட்டோலாம் போட்டிருக்கோம், உள்ளே பார்த்தா நம்மளை பற்றி ஒன்றும் செய்தி இருக்காது, ஆனால் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஏதாவது பதில் சொல்லுவோமான்னு பார்க்குறேன். ஏன்னா அதை வச்சு பிரச்சனை உண்டாக்க ஆண்டவர் சொன்னார், ஒருத்தனுக்கும் பதில் சொல்லாத. அவன் பாட்டில் அவன் கத்திக்கிட்டே இருக்கட்டும், அவன் பிழைப்பு. அது குறை சொல்கிறதும் பொய் சொல்கிறதும் இது மாதிரி பேசி பேசி அவன் பிழைப்பு. நம்ம பிழைப்பு அது கிடையாது. நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்க, இயேசுவை சொல்கிறவங்க, ஜனங்களுக்கு விடுதலைக்காக பிரயாசப்படுகிறவர்கள். அப்போ பார்த்தீங்களா, வசனத்தில் இருக்கிறா
அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். தந்திரமாக அனுப்புகிறாங்க, வேவுக்காரரை அனுப்புகிறாங்க. இப்போவும் நால்மாவில் கூட்டம் நடந்தால் இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க வேவுக்காரர். எனக்கு தெரியும், நாங்கள் எங்கெல்லாம் கூட்டம் நடத்தினாலும் அங்கே வேவுக்காரர் வந்து உட்காந்து என்ன பேசுகிறோம், இதில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், அதை வீடியோ எடுப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எனக்கு தெரியும். அது மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்க, இயேசுவை காலத்திலே இது இருந்திருக்க. பார்த்தீங்களா? இப்போவும் பேசுகிறதுல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம், இந்த பக்கம் கட் பண்ணி இந்த பக்கம் கட் பண்ணி ஒட்டி இந்த மாதிரி பாருங்கன்னு அதை பொய்யான காரியத்தை திரித்து பேசுகிறதுக்குன்னே சிலர் இருக்காங்க வீடியோ போட்டுக்கொண்டு. அது அவங்களுடைய பொய்யின் அந்த நாவு, அந்த பொய்க்கு புதாவாக இருக்கிற பிசாசனுடைய தந்திரம் அது. இதே மாதிரி தான் தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பித்து நடித்து இயேசுவுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி வந்து அவரை அகப்படுத்த வந்தாங்க அப்படின்னு பைபிளில் நம்ம பார்க்குறோம். 21ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர்கள் வந்து போதகரே நீர் நிதானமாய் பேசி, பார்த்தீங்களா அவங்களே சொல்கிறாங்க, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகத்தாட்சணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். முதல்ல இயேசுவை புகழ்கிறாங்க வந்து. ஏன்னா அவங்க தந்திரவாதிகள், தந்திரமாக வந்து இயேசுவின் பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க வர்றாங்க. சொல்லும்போதே பார்த்தீங்களா அவங்களுக்கு தெரியுது இயேசு நிதானமாய் பேசுகிறவர். இதான் ரொம்ப முக்கியம். இயேசுவை போல நிதானம் நமக்கு ரொம்ப அவசியம். அவசரப்படக்கூடாது, நிதானமாக நம்ம செயல்படணும், நம்ம நிதானமாக பேசணும், அவசரப்பட்டு பேசிடக்கூடாது. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னால் யோசிக்கணும், முடிவெடுத்துட்டு பிரச்சனை வந்த பிறகு யோசிக்கக்கூடாது. நம்ம முந்தி நிதானமாக யோசித்து ஜெபமணி முடிவெடுத்தால் தப்பாக இருக்காது. அவசரப்பட்டு பேசிட்டு அப்புறம் ஐயோ அவசரப்பட்டு பேசிட்டனோ அப்படின்னு வருத்தப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்து பாருங்கள், நிதானம் வசனம் சொல்லி நிதானமாய் போதிக்கிறவர். இப்போ அதனால் இயேசு யார்ட்டையும் கோவப்படாதபடி நிதானமாய் பதில் சொன்னார். இவங்க குற்றம் கண்டுபிடிக்க வந்திருக்கிறாங்க. இயேசுக்கு நல்லா தெரியும் இவன் புகழுவதே நம்மகிட்ட குற்றம் கண்டுபிடிக்க வந்து புகழுகிறான். அவர் கேள்வி கேட்குறார், ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் அப்படின்னு கேட்குறான். பார்த்தீங்களா, ஒரு கேள்வி கேட்குறான். ராயனுக்கு வரி கொடுப்பதுன்னா இவங்க யூதர்கள், அவங்க ரோமர்கள் வந்து ஆட்சி பண்ணுறாங்க. நம்ம இப்படி இந்தியாவை வெள்ளையர்கள் ஆட்சி பண்ணி வெள்ளையர்கள் வரி வசூலித்த போது அதை நம்ம இந்தியர்களை எதிர்த்தாங்க. வரி கொடா இயக்கம் அதெல்லாம் ஏற்படுத்தி வரி தரமாட்டோம் அப்படிலாம் சொல்லி எதிர்த்தாங்க. வெள்ளையர்களை நம்ம நாட்டை விட்டு அனுப்புவதற்கு போராடினாங்க. இப்போ அதே மாதிரி இவங்களை வந்து வரி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்ட் அது. அப்போ அரசாங்கம் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கும், இயேசுவின் மேலே. அப்படி இயேசுவை மாட்டி விடணும். சரி வரி கொடுங்க அப்படின்னு சொன்னால் யூதர்கள் கொதிச்சிருவாங்க. எப்படி நீ நம்ம அவங்கள அடிமையாக இருக்கிறவங்களுக்கு வரி கொடுக்க சொல்லலாம்? அப்போ என்ன பதில் சொன்னாலும் சிக்கல் தான். வரி கொடுங்கன்னாலும் பிரச்சனை, கொடுக்க வேண்டானாலும் பிரச்சனை. வரி கொடுக்கக்கூடாதுன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கும், வரி கொடுங்கன்னா மக்கள் கொதிச்சு எழும்பிடுவாங்க, தூண்டி விடுவார். இந்த மாதிரி தந்திரமான ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏன்னா இயேசுவை எப்படியாவது மாட்டி விடணும். இதுக்குன்னே ஒரு கூட்டம் அலைகிறாங்க. இப்பவும் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இப்பவும் இருக்கிறாங்க. இதுக்குன்னே ஒரு கூட்டம். அன்றைக்கி பவுல் காலத்தில் இருந்தாங்க, இப்பவும் இருக்கிறாங்க, இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. அதுக்குன்னே ஒரு கூட்டம். அவங்க கையில் பைபிள் வேறு வச்சுக்கிடுவாங்க, இயேசுவின் பெயரை வேறு சொல்லிக்கிடுவாங்க. ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி, ரொம்ப நியாயவான் மாதிரிலாம் உட்காந்து விளக்கம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள். இப்போது இயேசு என்ன பதில் சொல்கிறாரு யோசித்து பாருங்கள். அவர்களுடைய தந்திரத்தை இயேசு அறிந்து, இப்போ இயேசு நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவசரப்பட்டு என்ன பதில் சொல்லலாம், எஸ் சொல்லாமா நோ சொல்லலாமா அப்படிலாம் நினைக்கல. அவர் பிதாக்கிட்ட இருதயத்தில் ஜெபிச்சிருப்பார். இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறார் ஆண்டவரே, இருதயத்தில் அவர் விண்ணப்பம் பண்ணியிருப்பார் நிதானமாக. ஆண்டவர் இப்போ பதில் சொல்கிறார். உங்கள்கிட்ட ஒரு பணம் இருந்தால் கொண்டு வாங்க, பணத்தை எனக்கு காண்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஒருத்தன் காயின் எடுத்து காமிக்கிறான். அந்த காயினில் சொரூபம் இருக்கும். இது யாருடைய சொரூபம்? ஏன்னா ரோமர்கள் ஆட்சி பண்ணுறாங்க, அவங்க தான் நாணயத்தை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ராயனுடையது, ரோமருடைய அந்த தலைவர் ராஜா ராயனுடையது. இயேசு சிம்பிளாக பதில் சொன்னார், ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடையதே தேவனுக்கு செலுத்துங்கள். அவ்வளோதான். குற்றம் கண்டுபிடிக்க முடியலை. அவர் நிதானமாக யோசித்து ஞானமாக பதில் சொன்னதுனால ஒன்றும் செய்ய முடியலை. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கூட, நம்ம குடும்பத்தில் கூட, வேலை செய்கிற இடத்துல கூட நிதானமாய் நம்ம பேச, நிதானமாய் பதில் சொல்ல நம்ம பழகி கொள்ள வேண்டும். ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு பேசுகிறது, ஒன்று கேட்டால் ஒன்பது கோபம் வந்துடும், டென்ஷன் ஆகி தட்டப்புட்டான்னு பேசி வேலையை சீட்டு கிழிக்கிற அளவுக்கு சிலர் நடந்து கொள்வாங்க. இவ்வளோ பேசுகிற, நான் ஒரே ஒரு காரியம் தான் கேட்டேன், உனக்கு என்ன அது காரியம், நீ வேலைக்கு லாய்க்கில்லை, மெமோ கொடுத்துருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அது நிதானமாக பொறுமையாக அப்படி இல்லை. இதுதான் உண்மை. நிதானமாக நீங்கள் பேசி விளங்க வச்சா
உங்கள் மேலே குற்றம் சுமராதபடி நீங்கள் நடந்து கொள்ள முடியும். இயேசு பாருங்கள் நிதானமாய் பதில் சொல்லுகிறார். உடனே பாருங்கள் அவங்க ஆச்சரியப்பட்டு, அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாயிட்டாங்களாம். அவ்வளோதான், இப்படி பதில் சொல்லிட்டாரேன்னு மௌனமாயிட்டாங்க. அப்படி தான் ஒரு சமயம் அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிக்கையில் என்னை பற்றி இல்லாத பொல்லாலாம் எழுதிட்டாங்க. மோகன்லால் வந்து அவர் பெண்ணை கற்பழித்தார், கொலை செய்தார், அவரை கொண்டு போய் கன்னியாகுமரி மாவட்டம் பெத்தியல்புரத்தில் இந்த சிஎஸ்ஐ கல்ற தோட்டத்தில் புதைச்சாங்க. நேரில் பார்த்த மாதிரி அப்படியே எழுதியிருக்கிறான் ஒரு பத்திரிக்கையில். அதை போட்டு இந்த மாதிரி இன்னும் பல காரியம் எழுதி அதை சில தீவிரவாத அமைப்புகள் பெருசாக எடுத்து பெரிய பெரிய தட்டி போடலாம். குறும்பூரில், திருச்செந்தூரில், தூத்துக்குடியில் பஸ் ஸ்டாண்டில் வச்சு பாருங்கள் மோகன்லால் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பெருசாக போட்டிருக்கிறான். செய்தித்தாளில் வந்திருக்கு. சிலர் அழுகிறாங்க, என்ன பிரதர் இப்படி போட்டிருக்க, அவங்கள பற்றி பொய்யின்னு எல்லாருக்கும் தெரியுது, அவங்க அழுகிறாங்க, என்ன செய்கிறது. நான் அழவும் இல்லை, பயப்படவும் இல்லை, பொறுமையாக இருந்தேன். ஆண்டவர் என்ன சொன்னார் அதான் சொல்ல வரேன். இப்போது இதெல்லாம் செய்தி பரவிக்கொண்டே இருக்கிறது பல இடத்துல. வேணுக்குன்னு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு பத்திரிக்கையாளர் வராங்க, நிருபர், உங்கள்கிட்ட பேட்டி எடுக்கணும். எதுக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை, இது மாதிரி உங்களை பற்றி மேகசினில் எழுதியிருக்குது, தட்டி போர்டெலாம் வச்சுருக்குது, அதை பற்றி உங்கள் கருத்தை கேட்குறதுக்கு நான் தான். எனக்கு விருப்பம் இல்லை. சரி, அவங்களாம் வந்திருக்கிறாங்க, எதுக்கு அவாய்ட் பண்ண, ஓகே பேசலாம், நாங்களும் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு எல்லா கருவிகள் இருக்குன்னு உட்கார வச்சு அவன் முதல் கேள்வி என்ன கேட்டான் தெரியுமா? உங்களை பற்றி இப்படிலாம் தட்டி போட்டு வச்சுருக்குது, உங்களை பற்றி இப்படிலாம் சொல்லி எழுதியிருக்கிறாங்களே, அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டவுடனே உங்களுடைய மனசில் என்ன நினைத்தீர்கள்? இதான் சாத்தானுடைய எதிர்பார்ப்பு. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்மளை பற்றி இல்லாத பொல்லாத சொல்லிவிட்டு, அவனுக்கே தெரியும் இது இல்லாத பொல்லாத காரியம்னே. ஆனால் அவன் கேள்வி கேட்குறான் பாருங்கள். ஏன்னா அவன் ஒரு மதத்தினுடைய தீவிரவாத அமைப்பில் உள்ள மேகசின். நம்ம ஏதோ விசாரிச்சிட்டேன் யார் இந்த நிருபர்கள்னு. இவங்க இந்த மத தீவிரவாத அமைப்பில் உள்ளவனே கேட்குறான். நான் என்ன பதில் சொல்கிறேன், அதை வச்சு ஒரு காரியத்தை ஜோடிக்கிறதற்கு. புரியுதா அவங்களுக்கு? இங்கே வந்தவங்களில் பைபிள் இருக்கல, அதே மாதிரி தான் இவருடைய வாயின் வார்த்தையிலேருந்து என்னத்தெல்லாம் வெளியே எடுக்கலான்னு அவன் முதல் கேள்வியை கேட்டான். நீங்கள் அதை பார்த்த உடனே உங்களுடைய மனசில் என்ன தோணிச்சு? நான் ஒரு நிமிஷம் அமைதியாக ஜெபம் பண்ணேன், என்ன பதில் சொல்கிறது ஆண்டவரே என்னை. அவன் மைக்கை வச்சுக்கிட்டு 2 பேர் இருக்கான், ஒருத்தன் கேமரா வச்சுருக்கிறான், ஒருத்தன் அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருக்கிறான். நான் அமைதியாக ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு ஆவியானவர் ஒரு பதிலை கொடுத்தார். நான் சொன்னேன், நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து இயேசுவை துதித்தேன் அப்படின்னு சொன்னேன். அவனால் அடுத்த கேள்வி கேட்க முடியல. அவன் எதிர்பார்த்தது வேற. நான் கோபத்தோடு ஏதாவது பேசுவேன், இது பண்ணுவேன்னு நினச்சான். நான் ரொம்ப சந்தோஷமாக ஆண்டவரை துதித்தேன் அப்படின்னு சொன்னேன் பாருங்க. அவனுக்கு அடுத்த கேள்வி கேட்க முடியல, அப்படியே அமைதி ஆகிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறான், எப்படி நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், மத்தேயு 5ஆம் அதிகாரத்தை எடுத்து இயேசு எங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாரு, உங்கள் மேலே பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். என் இயேசு எனக்கு பொய்யாய் சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூற சொல்லி இருக்கிறார். உண்மையாக இருந்தால் தான் ஏன் நான் அழணும், அது உண்மையாக இருந்தால் தான் நான் வருத்தப்படணும். பொய்யான செய்தி அறிந்தால் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதனால நான் சந்தோஷப்பட்டு களி கூறுறேன்னு சொன்னேன் பாருங்க. அவனால் அடுத்த கேள்வி கேட்க முடியல. என்னதோ உப்புச்சப்பில்லாத சில கேள்வி கேட்டான். அப்புறம் பார்த்தா நீங்கள் உங்கள் மேகசினில் என் பதிலில் வருமே எனக்கு அனுப்புங்க, என்ன அனுப்பி வைக்கிறோன்னு போனான். அதோட சரி. ஏன்னா அவன் எதிர்பார்த்த பதில் கிடைக்கல, மேகசினில் போடவும் இல்லை. ஏன்னா அவன் மேகசின் பேரும் தெரியும், அது ஒரு மதவாத அமைப்பினுடைய மேகசின் நிருபர்கள்னு எனக்கு தெரியும். நான் விசாரிச்சுட்டு தான் பேச ஆரம்பித்தேன். பாருங்கள், நிதானமாய் நெருக்கப்படும் போது உங்கள் வாயிலேருந்து என்ன வார்த்தை வரும்னு காத்திருப்பாங்க. பிசாசு அதை வச்சு தான் கிரியை செய்வான். வீட்டுக்குள்ளே கூட கணவன் மனைவி பேசும்போது பெற்றோர் பிள்ளைகள், நீங்கள் ஒரு வார்த்தை பேசிட்டேன், எங்கள் அப்பா என்னை பற்றி இப்படி பேசிட்டாரு, இந்த வார்த்தை உங்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உண்டாக்கிறோம். நான் தப்பு பண்ணிட்டேன், இப்படி கோபத்தில் பேசிட்டேன், பேச முன்னால் யோசிக்கணும். நிதானம். ஒரு மனைவியனுடைய வார்த்தை புருஷனுடைய உள்ளத்தை உடைத்து நொறுக்கி குடும்பத்தை அழித்து விடும். ஒரு புருஷனுடைய வார்த்தை மனைவியனுடைய உள்ளத்தை உடைத்து குடும்பத்தை உடைத்து எறிந்து விடும். அதனால தான் நீங்கள் பேசுவதில் நிதானமாக இருங்கன்னு சொல்லியிருக்குது. இயேசு அவசரப்பட்டு எங்கேயுமே பேசலை. நம்ம கோபப்படுத்துகிற மாதிரி பேச வைப்பாங்க. நம்முடைய வாயிலேருந்து வார்த்தை வரணும், அதை பிடுங்கி எடுத்து அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணுவதற்கு இன்றைக்கி உலகம் காத்திருக்கிறது. சாத்தான் அப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களை எழுப்பி இருக்கிறான். அதனால தான் நம்ம கவனமாக இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்தால் உடனே ரொம்ப, இப்போல்லாம் டிவியில் பார்த்தீங்களா, அவங்க தான் ரொம்ப நியாயவான்கள் மாதிரி உடனே பேச ஆரம்பிச்சிருவாங்க. உட்காந்து அவன் மனசில் நினைக்கலாம் பேசுகிறது. அவனுக்கு ஏதாவது வரையறை இருக்குதா? நமக்கு ஒரு வரையறை இருக்குது. என்ன வரையறை? பைபிள் வசனம்.
இந்த வேத வசனம் தான் நமக்கு ஒரு எல்லை கோடு. இதை வச்சு தான் பேசுவோம். அரசாங்கத்தை குறித்ததாக இருந்தாலும், பொதுமக்களை குறித்ததாக இருந்தாலும், சபையை குறித்ததாக இருந்தாலும் எல்லாமே நமக்கு ஒரு வரையறை. இதான் சட்டப்புசம், இதுக்கு ஆதாரம். ஆனால் அவனுக்கு எந்த சட்டப்புசமும் கிடையாது, வரமுறை கிடையாது. அவங்கவுங்க நினைக்கிறதெல்லாம் பேசுகிறாரு. அவனுக்கு எது கரெக்டாக தெரியுதோ அதை ரொம்ப நியாயமான மாதிரி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்போ நிறைய டிவியில் பேட்டி கொடுக்கும்போது பேசுகிறது பாருங்களேன், வேடிக்கையாக இருக்கும். அவன் மனசில் அவனுக்கு அவன் நீதிமான், அவன் சொல்கிறது கரெக்டு. என்ன அதுக்கு ஆதாரம் இருக்குது? நமக்கு வேத வசனம் ஆதாரம். ஒன்னொன்றுக்கும் வசனத்தை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. யார் என்ன நான் வசனத்தை வச்சு பேசுகிறேன், எனக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்து அதை பற்றி பேசுகிறேன், அதை வைத்து ஜெபம் பண்ணுகிறோம், அதை பற்றி நான் மக்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். அது உனக்கு குற்றமாக இருந்தால் பரவாயில்லை, என் ஆண்டவருடைய பார்வையில் நான் சரியாக செய்கிறேன், அவ்வளவுதான். உனக்கு அது குற்றமாக தெரிஞ்சால் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு என் வேத வசனத்தில் சொல்லப்பட்டதை நான் சொல்லணும், வசனத்தில் உள்ளதே மக்களுக்கு போதிக்கணும், வசனத்தில் உள்ளபடி மக்களுக்காக செபிக்கணும். அது எனக்கு கொடுத்த கட்டளை. இந்த வசனத்தின்படி நான் நடப்பேன். அதுக்காக என்ன திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, ஏசினாலும் பரவாயில்ல, நீ தேச துரோகின்னு சொன்னாலும் பரவாயில்லை, நான் தெய்வத்துக்கு துரோகியாக இருக்க விரும்பவில்லை. என்னை ரட்சிக்க ரத்தம் சிந்தி உயிர்த்தெழுந்த என் இயேசுவுக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த என் தேசத்துக்கு நான் உண்மை உள்ளவனாக இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, அதுக்கு எனக்கு என்ன? அதை பற்றி நீ ஒன்று கடவுளா? என்னை பற்றி நீ இருக்க? என்னை பற்றி அறிந்தவர் என் ஆண்டவர். அவர் இந்த தேசத்தை நேசிக்கிறார், நான் நேசிக்கிறேன். என் இந்தியாவை நான் நேசிக்கிறேன். அது காரணம் இந்தியாவுக்காக கண்ணீர் விட்டு அழுதி செபிக்கிறேன். என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும், என் மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னும் கோடிக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, பசியோட ராத்திரி தூங்க போகிறாங்க. அந்த செய்தி என்னை பாதிக்கிறதை செபிக்கிறேன். என்னால் முடிந்தது ஜெபம். என்னால் முடிந்த அளவுக்கு ஏழைகளுக்கு, அப்படி தெருவோரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவளிக்கிறோம். என் தேசத்தை, என் தேச மக்களை நேசிக்கிறபடினால் அதை நாங்கள் செய்கிறோம். நீ சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு கேமராவுக்கு முன்னால் பரிசுத்தம் மாதிரி நடித்து கொண்டிருக்கலாம். எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. எங்களுக்கு வேத வசனம் அதுதான் எல்லை கோடு. அதை வைத்து தான் நாங்கள் இதை ஆதாரம். எங்களுக்கு நான் எப்படி சந்தோஷமாக இருக்கேன், வசனத்தில் இருக்குது, இயேசு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்போ இயேசு சொன்னபடி அவர் வாழ்ந்தபடி நாங்கள் வாழணும், அவ்வளோதான் எங்களுக்கு. அதன்படி நடக்க அர்ப்பணித்திருக்கிறோம். அதனால் இயேசு கிறிஸ்து நிதானமாய் பேசினார். இதுதான் நமக்கு ரொம்ப தேவை, நிதானம். இப்படி பேசினதுனால என்ன நடந்தது? 40வது வசனம் பாருங்க. அதன் பின்பு இன்னும் 2-3 கேள்வியெல்லாம் கேட்குறாங்க ஒவ்வொருத்தராக. எல்லாத்துக்கும் அந்த நிதானமாக பதில் சொன்ன உடனே, அதன் பின்பு அவர்கள் அவரிடத்தில் வேறு ஒன்றும் கேட்க துணியவில்லை. அவ்வளோதான். அதுக்கு மேலே கேள்வி கேட்கறதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை. இவர் பதிலெலாம் வித்தியாசமாக இருக்குது. அவன் எதிர்பார்த்தபடி பதில் சொல்லலை. நம்ம பதிலெலாம் வசனத்தின்படி தான் இருக்கும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுதான். எங்களுக்கு சொந்தமாலாம் பேச தெரியாது, எங்களுக்கு வசனத்தை தான் பேச தெரியும். ஆண்டவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருப்பார். நம்ம இதில் தான் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். நிதானம் தவறவே இல்லாதபடி, இயேசு நிதானம் தவறவே இல்லை. பேசுறதுக்கு முன்னால் ரொம்ப யோசித்தார். அதனால தான் வேசம் சொல்லி சாந்தமாய் நம்ம பதில் சொல்லணும். நம்ம கோவப்பற்றக்கூடாது. நம்மளை திட்டுவாங்க, ஏசுவாங்க, ஆனால் நம்ம கோவப்பட்டு நம்மளும் பதிலுக்கு திட்டக்கூடாது. அவளுக்கு சாந்தமாக தான் பதில் சொல்லணும். அவங்க வேறு மாதிரி அனுபவத்தில் பேசுகிறாங்க, நம்ம இயேசுக்குள்ளான அனுபவத்தோடு வாழுகிறோம். அவங்களுக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அதனால தான் வசனம் சொல்லுது, 2 தீமோத்தேயு 2:25-26 எதிர் பேசுகிறவங்க, உங்களுக்கு பரிகாசம் பண்ணுறவங்களுக்கு நிதானமாக சாந்தமாக உத்தரவு சொல்லுங்கள், கோவப்படாதங்க என்பதாய் ஆண்டு சொல். இயேசு கோவப்படலை, நிதானமாக உத்தரவு சொன்னார். அது மாதிரி நிதானம் நமக்கு ரொம்ப அவசியம். அதனால் ஆண்டோட சொல்ல, ஆண்டவரே நான் நிதானமாக பேசணும், என் வாயின் வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், அவசரப்பட்டு நான் பேசக்கூடாது, யாரையும் அவசரப்பட்டு குற்றப்படுத்திடக்கூடாது, அவசரப்பட்டு பேசி நான் தான் நியாயவான் மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது, நிதானமாய் பேச கிருபை தரணும். ஜெபிக்கிறீங்களா? நீங்கள் நிதானம் தவறி பேசினதுனால உங்கள் கணவருக்கு உங்களுக்கு பிரச்சனை. இன்றைக்கி நீங்கள் நிதானம் இல்லாமல் பேசினதுனால உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு பிரிவினை வந்துவிட்டது, கேப் வந்துவிட்டது. நீங்கள் நிதானம் இல்லாமல் பேசினதுனால உங்களுடைய மேலதிகாரிக்கு உங்களுக்கும் பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் நிதானம் இல்லாமல் பேசினதுனால உங்களுடைய சபைக்குள்ள ஊழியருக்கு உங்களுக்கும் ஒரு கேப் வந்து விட்டது, பிரச்சனை. யோசித்து பாருங்கள், நீங்கள் நிதானம் இல்லாமல் பேசின காரியம். இப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், மன்னிங்க ஆண்டவரே, உண்மை போல நான் நிதானமாக பேசின கிருபை தாங்க. ஜெபிக்கிறீங்களா? இருதயத்தில் கை வைங்க, ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, உண்மை போல நிதானமாய் பேசுகிற இருதயத்தை எனக்கு தாரும், நிதானமாய் பேசுகிற குணத்தை எனக்கு தாரும். அவசரப்பட்டு கோபப்பட்டு வீணான வார்த்தைகளை பேசிவிடாதபடி ஆண்டவரே, என் வார்த்தைகள் ஆண்டவரே நிதானமாய் ஞானமுள்ளதாய் சுருக்கமாய் இருக்க வேண்டும். என் நாவை காவல் வைத்தருளும், என் உதடுகளை ஒப்பு கொடுக்கிறேன். நிதானமாய் காரியங்களை நிதானித்து பேச எனக்கு உதவி செய்யும்.
ஞானமில்லாமல் நிதானமில்லாமல் பேசிவிட்ட பாவங்களை கர்த்தர் மன்னியும். அதனால் என் குடும்பத்துக்குள்ளே உறவு பாதிக்கப்பட்டிருக்கிறது, சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தயவாக என்னை மன்னியும். இனி அப்படி நான் பேசாதபடிக்கு வீணான வார்த்தைகள், காயப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை ஆண்டவரை துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை பேசாதபடி நிதானமாய் உம்மை போல பேச எனக்கு கிருபை தாரும். உம்முடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இன்னொரு அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் பார்க்கக்கூடியது 14வது இன்னொரு சுபாவம். நான் கற்றுக்கொண்டது தான் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் யார் எனக்கு குறித்து தரல. நான் இயேசுவிடத்தில் கற்றுக்கொண்டதை ஒன்றா குறித்து வைத்து இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுவேன். உண்மை போல் இந்த சுபாவம் வேணும், அந்த சுபாவம் வேணும், அதை தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நான் ஜெபம் பண்ணி ஆண்டவரிடத்தில் பல வருஷமாக ஜெபித்ததை இப்போ தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இன்னொரு காரியம் இயேசுவிடத்தில் பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னால், அவருடைய தைரியம். அது நமக்கு ரொம்ப அவசியம். தைரியம், இயேசுவனுடைய தைரியம். பார்த்திங்கன்னா அவருடைய பேச்சு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசித்தால், அந்த ஜனங்கள்லாம் அவருடைய பேச்சை கேட்டுட்டு ஒரு ஆச்சரியமாக ஒரு காரியம் சொல்கிறாங்க. ஜனங்கள் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏன்னா அவர்கள் வேத பாரகரை போல போதியாமல் உடையவராய் போதித்தபடியால். இயேசு அதிகாரத்தோடு போதிக்கிறார், பயப்படலை, தைரியமாக போதிக்கிறார். இதுதான் இப்படி தான் அப்படின்னு தைரியமாக ஆண்டவர் போதிக்கிறார். அவருடைய பேச்சிலே ஒரு தைரியம் இருந்தது, அவருடைய செயலிலே ஒரு தைரியம் இருந்தது. பாருங்கள், யோவான் 7ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் பாருங்கள் 32வது வசனத்தில், ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்து கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினாங்க. ரோமருடைய சேவகர்கள் வேற, கவர்மெண்ட்டு அதனுடைய சேவகர்கள், ஆர்மி, அவதான் 100க்கு அதிபதி, ரோம போர் வீரர்கள். இது பரிசேயரும் பிரதான ஆசாரியர். பாருங்க, ரிலீஜியஸ் லீடர்கள் கூட போலீஸ் வச்சுருக்காங்க, பைபிள் இருக்குது. இவங்க ரிலீஜியஸ் லீடர், பரிசேயர் பிரதான ஆசாரியர், அவங்க போலீஸ்காரங்க வச்சுருக்காங்க. ஆட்களை கைது பண்ண, ஜெயிலில் போட. பார்த்தீங்களா எப்படி இருந்திருக்கு அந்த காலத்தில்? இவங்களுடைய பக்தி எல்லாம் வசனத்தில் இல்லாதபடியெல்லாம் நடந்து கொண்டாங்க. அவங்க போர் சேவகர் அனுப்புகிறாங்க, போலீஸ்காரங்களை அனுப்புகிறாங்க, இயேசுவை கைது பண்ணி கொண்டு வாங்க என்னை. இவங்க போய் இயேசு பேசுகிறத கவனிக்கிறாங்களா? அவர் பேச்சில் மயங்கிட்டாங்க. பாருங்கள் 45வது வசனத்தில், பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசாரியரிடத்திற்கும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை? இயேசுவை ஏன் கைது பண்ணி கொண்டு வரல அப்படின்னு கேட்குறாங்க. சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறதை போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை. அவர் மாதிரி யாருமே பேசினாங்க கேட்கல, அந்த மாதிரி பேசுகிறார். அந்த பேச்சிலே பயந்து போயெல்லாம் கை கட்டி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னடா இந்த மாதிரி பேசுகிறார், இவர் எப்படி நம்ம கைது செய்கிறது? அப்படியே திரும்பி வந்துட்டாங்க. அவருடைய பேச்சிலே ஒரு தைரியம், யாருக்கும் அவர் பயப்படலை. சத்தியத்தை பேசுகிறதுக்கு பயப்படணும்னு அவசியம் கிடையாது. பொய்யை பேசினா ஏமாத்துறவங்க தான் பயப்படணும். நம்முடைய பேச்சிலே ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் எல்லாரும் புகழ்ந்தாங்க. ஆனால் ஊழியம் வளர 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 அவருக்கு எதிர்ப்புகள் பெருக ஆரம்பித்தது. பைபிளை நல்லா வாசிங்கன்னா, அவருடைய புகழ்ச்சி பெருக பெருக, ஊழியம் பெருக பெருக, மக்கள் மத்தியில் புகழ் பெருக பெருக, அவருக்கு எதிர்க்கிறவங்களும் பெருக ஆரம்பித்தாங்க. இது எல்லாருடைய லைஃப்லேயும் நடக்கும். எல்லா ஊழியக்காருடைய லைஃப் ஹிஸ்டரி வாச பாருங்கள். அந்த காலத்தில் இருந்த ஊழியர்கள் கூட, இன்றைக்கி நான் புகழ்ந்து பேசுகிறேன் டாக்டர் பில்லி கிரஹாம், அவருக்கு எவ்வளோ எதிர்ப்பு வந்து தெரியுமா? புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள் தெரியும். ஓரல் ராபர்ட், T.L. ஆஸ்பான், தேவனால் வல்லமாய் பயன்படுத்தப்பட்ட எல்லா ஊழியருக்குமே எதிர்ப்புகளும் பெருகி கொண்டே இருந்தார். ஏன் நம்ம ஊரில் பாருங்களேன், மிஷினரிகளுக்கும் ஒரு பக்கம் அப்படி இருந்து ஒரு பக்கம் எதிர்ப்புகள். மிஷினுடைய லைஃப் ஹிஸ்டரி வாசித்து பாருங்கள். ரேனேஷ் மிஷினரி வாசித்து பாருங்கள். தியாகத்தோடு எத்தனை சபைகளை ஸ்தாபித்தவர். அவருக்கு என்னெல்லாம் எதிர்ப்பு, திருநெல்வேலி கூட வரக்கூடாதுன்னு எல்லாம் சபையில் இருக்கிற சில தலைவர்கள் அவரை முடக்கினாங்க. எதிர்ப்புகள் பெருகினது. அதே தான் டிஜிஎஸ் அவங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஒரு பக்கம் அவங்க மூலமாக ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, அற்புதம் நடக்குது, மக்கள் திரள் கூட்டம் ரட்சிக்கப்படுறாங்க, ஆண்டவர் அவர்கள் மூலமாக வல்லமையான காரியம் செய்கிறார். இன்னொரு பக்கம் பகைக்கிறவங்க, பரிகாசம் பண்ணுறவங்க பெருகிறாங்க. என்ன பொறாமை! இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த போதும் அதே மாதிரி தான். அவருடைய ஊழியம் பெருக பெருக, அற்புதம் பெருக பெருக, புகழ் பெருக பெருக, பகைக்கிறவர்கள் பெருக ஆரம்பித்தாங்க. அதனுடைய உச்சக்கட்டம் தான் அவரை சிலுவையில் அரைஞ்சிடணும், கொண்டுடணும் என்பற அளவுக்கு எழும்பினார்கள். இது எல்லா ஊழியருக்குமே நடக்கும். அவங்க இருந்தால் தான் உண்மையாக ஊழியம் செய்கிறாங்கன்னு அர்த்தம். எல்லாராலும் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ அப்படின்னு பைபிள் இருக்குது. அதனால் நம்ம கவனமாக இருக்கணும். ஊழியம் பெருக பெருக அதெல்லாம் இருக்கும், ஆனால் பயப்படக்கூடாது, அவ்வளோதான். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில்
எல்லாரும் புகழ்ந்தாங்க. 4 மாடிக்கு வந்தால் பக்கத்து சர்ச்செல்லாம் பிரசங்கம் பண்ண போனால், ஓ இந்த தம்பி இந்து குடும்பத்தில் வந்து இப்படி பேசுகிறார் அப்படி பேசுகிறார் புகழ்ந்தாங்க. அப்போ இந்த வசனம் என்கிட்ட பேசிச்சு, எல்லாராலும் புகழப்படுகிறவனுக்கு ஐயோ. நான் ஒரு நாள் அதை பார்த்துட்டு, என்ன ஆண்டவரே எல்லாருமே புகழ்கிறாங்க, அப்போ எனக்கு ஐயோ தானே, எல்லாராலும் புகழப்பட்ட ஐயோ தானே அப்படின்னு நினச்சி ஜெபம் பண்ணேன் பாருங்கள். அடுத்தது ஆண்டவர் சொன்னார், இந்த செய்தியை பேசினார். இதை பேசினா எல்லோரும் என்ன பகைச்சிருவாங்களே, பேசு. அந்த செய்தியை பேசினேன். எங்கள் சபையில் 4 மாடி சர்ச்சில் இந்த வசனத்தை பேசினார். நான் சொன்னேன், வெளியூரில் பேசணுன்னா பேசிடலாம், உள்ளூரில் பேசுகிறது கஷ்டம் ஆண்டவரே, உங்களுக்கே உள்ளூரில் மரியாதை இல்லை நாசிரியத்தில், எனக்கு எப்படி உள்ளூரில் இதை பேசினா நினைப்பான். இல்லை நீ சொல்லு, அவங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் சொல்ல வேண்டிய சத்தியத்தை சொல்லுனார். ஒரு நாள் வசனத்தை வச்சு இதுதான் சத்தியன்னு பேசினேன். அவ்வளோதான். ஆராதனை முடிஞ்சோடனே சபை 2 ஆயிட்டு. ஒரு கூட்டம் எப்படி இதை பேசலாம், எப்படி இதை, நான் வசனத்தை தான் பேசினேன், எப்படி இதை சொல்லலாம் நீ. ஒரு கூட்டம் இது கரெக்டு, இந்த சத்தியம் நம்ம சபைக்கு தேவை, பாதி பேர் நமக்கு சப்போர்ட்டு, பாதி பேர் எதிர்ப்பு. சபை தலைவர்களாக எதிர்ப்பா, இனி பேச விட 7 வருஷம் எங்கள் சொந்த சர்ச்சில் பேச விட மாட்டாங்க. என் சொந்த சர்ச்சில் எனக்கு பிரசங்கத்து கேட்டேன் கிடையாது, பேச விட அது மாத்திரம் என்னை தாக்கி பேச ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அதே சர்ச்சுக்கு தான் நீ போகணும், அந்த சபை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. நான் அங்கே தான் போனேன், தாழ்மையாக போய் உட்காந்துருப்பேன். என்னை திட்டி பிரசங்கம் பண்ணலாம், ஆள் கூட்டிகிட்டு வருவாங்க, பேசட்டும் பரவாயில்லன்னு இருந்தேன் 7 வருஷம். அதுக்கு பிறகு தான் இப்போ கூப்பிட்டா கூட எனக்கு டைம் இல்லை போய் பிரசங்கம் பண்ணேன். இதெல்லாம் அப்போது நமக்கு பகைக்கிறவங்க பெருகுவாங்க, ஊழியம் பெருக பெருக. அப்போ நமக்குள்ள ஒரு பயத்தை கொண்டு வர சாத்தான் முயற்சி பண்ணுவான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பயப்படாத. ஆண்டவர் சொல்ல ஒரு சத்தியம் பாருங்கள், மத்தேயு 10 அதிகாரம். நான் ஆரம்பத்தில் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ள ஆள். 2 பேருக்கு முன்னால் நான் பேச மாட்டேன். ரொம்ப கூச்ச சுபாவம், பயந்த சுபாவம். எதுக்கு வம்பு இல்லாமல் ஒதுங்கி போகிறது தான் என்னுடைய பழக்கம். அது மாதிரி தான் இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஊழியத்தில் வர 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 எதிர்ப்பாங்க, நிந்திப்பாங்க, பரிகசிப்பாங்க. தைரியமாக நிற்கணும், தைரியமாக ஃபேஸ் பண்ணணும் என்று ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன சொன்னாங்களே பைத்தியக்காரன்னாங்க, பிசாசு பிடித்தவன்னாங்க, என்னை கொலை பண்ண வந்தாங்க, மலையிலிருந்து தள்ள வந்தாங்க. அதுக்கு மத்தியில் தான் நான் நின்றேன். என்னை தைரியப்படுத்தினார் ஆண்டவர். மத்தேயு 10 அதிகாரம் 22வது வசனம் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். இயேசு சொல்ல, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு பரியந்த நிலை நிற்பவனை ரட்சிக்கப்படுவான். பகைப்பாங்க, விரோதிப்பாங்க, நண்பனை போல் பேசினாலும் உள்ளுக்குள்ளே பகையோடு தான் வருவாங்க, பகைப்பாங்க. இதெல்லாம் தெரியும். என்கிட்ட சில பிரதர், நீங்கள் ஐயோ நீங்கள் இருக்கிறீங்க ஊருக்கே பெருமைன்னுவான். அவன் உள்ளத்தில் எவ்வளோ பகை வச்சிருக்கிறான்னு ஆவியானவர் காண்பிப்பார். ஏமாத்துகிறான், உங்கள்கிட்ட நடிக்கிறான், கவனமாக இருந்துக்கன்னு சொல்லுவார். அவனுடைய உள்ளத்தில் பகை இருக்கும், பொறாமையினால் வெளியில் புகழ்ந்து பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா அப்படி ஆட்களை? ஆவியானவர் தான் அடையாளம் காட்ட முடியும். இதெல்லாம் கடந்து தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். 45 வருஷம் ஊழிய பாதையில் வந்திருக்கிறோம்ல, கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். 25, 26 வசனம் பாருங்கள். அவர்களுக்கு பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதுங்க. ஊழியக்காரனை பயப்படாதங்க. எதிர்ப்பு வரும், நிந்தை வரும், பாடுகள் வரும், அழிச்சிருவோம்பாங்க, கொன்னுருவோம்பாங்க, ஒட்டைச்சிருவோம், அழிச்சிருவோம்பாங்க, பயப்படாதங்க. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு, நீங்கள் மறுபடியும் பாருங்கள், அந்த 10 அதிகாரத்தில் 25, 26 வசனங்கள், 31, 26லேருந்து 31 வரைக்கும் பாருங்கள். 28 பாருங்கள். மத்தேயு 10:28, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நம்மளை அழிக்கணும்னா இந்த சரீரத்தை மட்டும்தான் அழிக்க முடியும். ஆத்மா பரலோகத்தில் இயேசுவோடு இருக்கும்ல, பிறகு எதுக்கு பயப்படணும்? நம்மளை என்ன செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? போய் கேஸ் போட்டு ஜெயிலில் அடைக்க முடியும், அவ்வளோதானே செய்ய முடியும். ஜெயிலில் போனாலும் செபிக்கலாம், ஜெயிலில் போனாலும் ஊழியம் செய்யலாம், ஜெயிலில் போனாலும் சாட்சி சொல்லலாம், அங்கே ஆத்மாராயம் பண்ணலாம், வாய்ப்பு இருக்குல்ல. நம்ம ஊழியத்தை தடுக்க முடியாது. எங்கே கொண்டு போட்டாலும் அதானே செய்ய போகிறோம். வெளியிலேருந்து என்ன செய்கிறோமோ அதை ஜெயிலில் போட்டாலும் செய்வோம். அதனால் அதுக்கு தேவன் மனசை பக்குவப்படுத்தி இருக்கிறார். எதுக்கு பயப்படணும்? அவ்வளோதான். இல்லை கேஸ் போட்டு பேப்பர்லாம் போடுவாங்க, போட்டுட்டு இதுக்கு முன்னாலே போட்டாங்களே, எல்லாம் பேப்பர்லேயும் போட்டாங்க, அதுலேயும் போட்டாங்களே. மோகன்லாஸ் அப்படி சொன்ன பொய்யான ஒரு செய்தி, அதை விலைக்கு கரெக்டாக பார்த்துட்டா அது எவ்வளோ பொய்யான செய்தின்னு தெரியும். கோர்ட்டே அப்படி சொல்லிட்டு அப்படி ஒன்றும் பெருசாக தப்பாக பேசலை, ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க. அதனால் பொய்யானதை அவங்க திருத்தி பேசி தான் நல்லா வந்துச்சு. இதுக்கு மேலே என்ன வரணும்? அதனால் இதெல்லாம் பார்த்தாச்சு, பத்திரிக்கையில் வந்ததை பார்த்தாச்சு, வீடியோவில் வந்ததை பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. அதனால் இதுக்கு மேலே என்னத்தை சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன வேணாலும் சொல்லட்டும், பொய்யாக சொல்ல வேணான்னா ஆண்டவர் சொன்னார், பயப்படாதன்றார். சொல்லிட்டு போ, அதனால் எனக்கு பாதிப்பு ஒன்று வரப்போகிறது இல்லை. ஏன்னா என்னை அறிந்த என் கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய இருதயம், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு தெரியும், ஜனங்களுக்கு தெரியும்ல. அதனால் ஆண்டவர் சொல்கிறார், ஆத்மாவையும் நரகத்திலே தள்ள வல்லவருக்கு தான், கர்த்தருக்கு தான் பயப்படணும்.
அந்த சரீரத்தை அழிக்க வல்லவன் பயப்படாதுங்க. ஆண்டவரே சொல்லி கொடுக்கிறார். ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் விசேஷித்தவர்கள் ஆண்டு சொல்றார். அந்த குருவி கூட தேவ சித்தம் இல்லாமல் கீழே விழாது தம்பி. அதை விட நீங்கள் விசேஷித்தவர்கள். அதனால பயப்படாதங்க. மனுஷருக்கு பயப்படாதங்க. தைரியமா இருங்க. ஊழியத்தை குறித்து பயப்படாதங்க. சொன்னா சொல்லட்டும், எழுதுனா எழுதட்டும், பேசுனா பேசட்டும். தைரியமாக நிற்கணும். இயேசுவை பேசினாங்க, இயேசுவை திட்டுனாங்க, இயேசுவை அடித்தாங்க, இயேசுவை உதைச்சாங்க, பவுலை அடித்தாங்க, பவுலை காயப்படுத்தினாங்க, பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஜெயிலில் போட்டாங்க. இதெல்லாம் நடந்தாலும் தைரியமாக நின்றதை போல் நம்ம நிற்கணும். செயலில் ஒரு தைரியம். சில சமயத்தில் நம்ம ஊழியத்தில் இருந்தாலும் ஒரு பயம் வரும். பவுல் சொல்கிறார்ல, வெளியிலே எனக்கு சந்தோஷம், உள்ளுக்குள்ளே ஒரு பயத்தோடு நான் இருந்து ஊழியம் செய்தேன். ஒரு சூழ்நிலை பார்த்தோன்னா பயம் வரும். மனுஷன் தானே, நேச்சுரல். ஆனால் அடுத்த நிமிஷம் ஆவியானவர் பலப்படுதோ, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். யார் என்ன உனக்கு விரோதமாக எழும்பினா என்ன, உலகமே உனக்கு விரோதமாக எழும்பினாலும் பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தை தான் என்னை தைரியப்படுத்தி நடத்துகிறது. அது மாதிரி நம்மளை அழிச்சா கூட மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் இருந்துச்சு. ராஜஸ்தானில் பயங்கரமான ஆயுதங்களோடு துரத்திக்கிட்டு வந்தாங்க கொலை பண்ணுவதற்கு. மத தீவிரவாத அமைப்பினர் 2-3 முறை மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம் தான் கொன்று இருக்கணும். ஆனால் அப்போ நான் நினச்சி பார்க்குறேன், பயமே வரல. நம்ம இறந்த பரலோகத்தை தானே போக போகிறோம், இயேசுவோடு தானே இருக்க போகிறோம். அவருக்காக ரத்த சிந்தி மரிப்பது எவ்வளோ பெரிய பாக்கியம். அது சந்தோஷம் எண்ணம் தான் வந்தது. இப்போ நினச்சி பார்த்தா அந்த காட்சி பயமாக தெரியும் மனுஷீகத்தில். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆயுதத்தோட பயங்கரமாக வந்தாங்க, வெறியோட. ஆனால் அந்த நேரத்தில் நான் யோசித்து பார்த்தேன், பயமும் வரல, கலக்கமும் வரல. அதுதான் ஆண்டவர் கொடுக்குற பலன், ஒரு தைரியம். அதனால் நம்ம சத்தியத்தை பேசுகிறதுனால சிலர் சத்துருவான்னு நினைப்பாங்க. சபையில் கூட சிலர் சத்துருவான்னு நினைப்பாங்க, உலகத்தில் சத்துருவான்னு நினைப்பாங்க. பயப்படாதங்க, தைரியமாக இருங்க. எதுக்கு பயப்படணும்? இயேசு பேசின பிரசங்கத்தை விமர்சனம் பண்ணினாங்க, இயேசு செய்த அற்புதத்தை விமர்சனம் பண்ணினாங்க. நம்ம செய்கிறத குற்றம் கண்டுபிடிச்சு விமர்சனம் பண்ணி பரிகாசம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. இந்த கடைசி காலத்தில் பரிகாசக்காரர்கள் தோன்றுவார்கள் அப்படின்னு பைபிள் இருக்குல்ல. அதனால் சத்தியத்தை நம்ம பேசினா, ஆவியானுடைய நடத்துதல் படி நடந்தால் அது பரிகாசம் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும். அதுதான் கடைசி காலத்துக்கு அடையாளம். அவர்கள் பரிகாசக்காரர்கள், அது நம்மளை பாதிக்காது. அதனால் தைரியமாக இருங்க, இயேசு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பிலாத்துக்கு முன்னால் நிற்கும்போது இயேசு பயப்படலை, தைரியமாக தான் நின்னார். அதனால் பயப்பட தேவையில்லை. எல்லாரும் இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, எனக்கு உம்மை போல மன தைரியம் வேணும். இயேசுவை போல என் பேச்சில், செயலில், நடக்கல எல்லாம் நான் தைரியமாக இருக்கணும். பயப்படக்கூடாது. எந்த சூழ்நிலையில் மனுஷரை குறைத்த பயம் இருக்கக்கூடாது, பிசாசை குறைத்த பயம் இருக்கக்கூடாது. நான் எப்பொழுது மன தைரியமாக இருக்கிற அந்த தைரியம் எனக்குள் வரட்டும். இயேசுவை உம்மை போல தைரியம் எனக்குள் வருவதாக. பயப்படாதீர்கள், பயப்படாதீர்கள் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் எனக்குள்ளே, எங்களுக்குள்ளே வரட்டும் இயேசுவின் நாமத்தில். பயமெல்லாம் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.